எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. பாருங்கள், நம்ம கொழிஞ்சி பழம் எவ்வளோ பெருசு இருக்குது. நல்ல மரத்துலேயே திரண்டு பழுத்து நம்ம கையிலேயே பிச்சு எடுத்துகிட்டு வந்தோம், கீழே விழாமல். ஏன்னா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாக 1 நாள் 2 நாள்லேயே அழுகி போயிடும், உடனே யூஸ் பண்ணிடணும். அதனால் நம்ம கையிலேயே பிச்சு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 5-6 பழம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே நம்ம சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஜூஸ் நிறைய இருந்தது. அதே மாதிரி விதைகளும் பார்த்திங்கன்னா நிறைய விதை இருந்தது. இது ஈஸியாக புழிஞ்சிடலாம். பழுத்துருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த ஜூஸ் புழிகிறோம் இல்லையா, அதுலேயே புழிஞ்சிடலாம். இது பழமாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே யூஸ் பண்ணிடணும். இல்லைன்னா பழுத்த பழம் கண்டிப்பாக அழுகி போயிடும். இது நம்ம எல்லாருமே ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். ஜூஸ் மட்டுமே இந்த 4-5 பழத்தில் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஃபுல்லாக வந்துடுச்சு. இது கண்டிப்பாக தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் குடிக்கவே முடியாது, அவ்வளோ புளிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் கொஞ்சம் நிறைய இருந்தது அப்படின்னா கூட நம்ம ஜூஸ் அந்த ஐஸ் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். எப்போல்லாம் வேணுமோ அப்போ நாம் எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். இல்லை நம்ம சாதம் கிளறணும் அப்படின்னா கூட சாதம் கிளறிக்கலாம். இதே மாதிரி எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய பழம் நிறைய இருந்தது அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து நம்ம ஃப்ரீசரில் ஐஸ் ட்ரேயில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இது இன்னொரு மரத்து பழம் வயலுக்குள்ளே இருந்ததுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மரத்துலேருந்து இது ஆரஞ்சு மாதிரி அப்படி நல்லா பழுத்து போச்சு. இது பழம் கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இதுவும் இது பழுத்து கீழே விழுந்த பழம், அதனால் உடனே யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி உடனே ஜூஸ் எடுத்து குடித்தாச்சு. இது தாராளமாக 4 பேருக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். அதிகமாக பழம் இருக்குது அப்படின்னா நான் அதை ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருவேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். தண்ணி மிக்ஸ் பண்ணி சர்க்கரை போட்டு தான் கண்டிப்பாக குடிச்சாகணும்.